நம்ம ஊர் வடங்குடியில வடங்குடி ராம்ஸ் பெயர்ல சொந்தமா பனங்கிழங்கு மாவு தயார் பண்ணி நாம எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாம இந்த பனங்கிழங்கு மாவு தயார் பண்றதுக்காகவே 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பக்கத்துல உள்ள எல்லா தோட்டங்கள்லயும் நம்ம பனை விதைகளை சேகரிப்போம். நம்ம 3 மாசத்துக்கு முன்னாடி குறைஞ்சது 50,000 இருந்து 1,00,000 பனை விதைகளை சேகரிச்சோம். இது எல்லாத்தையுமே சேகரிச்சு நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோட்டத்துல இந்த பனங்கொட்டையெல்லாம் சேகரிச்சு மொத்தமா முளைக்க போடுவோம். முளைக்க போட்ட நாள்ல இருந்து நமக்கு குறைஞ்சது 3 இருந்து 4 மாசம் ஆகும் நல்லா விளையிறதுக்கு இந்த எல்லா பனங்கிழங்கும். விளைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பனங்கிழங்கு எல்லாத்தையுமே மொத்தமா புடுங்கி இந்த பனங்கிழங்க மொத்தமா ஒரு அண்டால போட்டு அவிப்போம். அவிச்சதுக்கு அப்புறம் இந்த கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா கிழிச்சு துண்டு துண்டா நல்லா இருக்கிற நாரெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி நல்லா வெயில்ல காய போடுவோம். நமக்கு இதை காய போட்டதுக்கு அப்புறம் இந்த பனங்கிழங்கு மாவு அரைக்கிறதுக்காகவே நம்ம சொந்தமா மிஷின் வச்சிருக்கோம். இந்த மிஷின்ல போட்டு நல்லா மாவு மாதிரி மைய அரைச்சிருவோம். பனங்கிழங்கு மாவை அரைச்சதுக்கு அப்புறம் 1/4 கிலோ பாக்கெட் 1/2 கிலோ பாக்கெட் நம்ம பேக்கெட் போட்டு சேல்ஸுக்கு அனுப்பிடுவோம். நம்ம இந்த பனங்கிழங்கு மாவை கடைகளுக்கு விற்பனைக்காகவும் கொடுக்குறோம், மொத்தமா வியாபாரத்துக்காகவும் கொடுக்குறோம், லேபிள் இல்லாம ஹோல்சேலுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். உடங்குடியிலிருந்து நாம சொந்தமா இந்த பனங்கிழங்கு மாவை நாமளே உற்பத்தி பண்ணி அரைச்சி நம்ம கைப்பட ஒரிஜினலா எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பனங்கிழங்கு மாவை நீங்க குடிக்கிற பால் இருந்துச்சுங்கன்னா அந்த பால்ல ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா ஆத்தி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா தோசை மாவு, இட்லி மாவு, சப்பாத்தி மாவு இந்த மாதிரி மாவு வகைகள்ல ஒவ்வொரு ஸ்பூனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அந்த காலத்துல சாப்பிட்ட ஒரு நல்ல உணவுப் பொருள்ல இந்த பனங்கிழங்கு மாவு ஒரு முக்கியமா இருக்குது. இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சக்கரை நோய், இது போக குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய உடம்பு சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல உணவா இருக்குது. மருந்த சொல்லக்கூடாது, இது ஒரு உணவுப் பொருள் தான். இந்த பனங்கிழங்கு மாவை நம்ம ஊர்ல அந்த காலங்கள்ல நல்ல வயசான பாட்டி உரல்ல இடிச்சு அதை மாவு மாதிரி பிடிச்சு உருண்டை மாதிரி பிடிச்சு கொடுப்பாங்க. அதாவது ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்ககிட்ட இந்த விஷயங்களை கேட்டா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அந்த அளவு இது ஒரு நல்ல சத்துமிக்க உணவு. இப்போ உள்ளவங்களுக்கு யாருக்குமே இது கிடைக்கிறது இல்ல. அப்படி கிடைச்சாலும் அந்த பனங்கிழங்கு சீசன் டைம்ல தான் கிடைக்கும். நம்ம சீசன் இல்லாத டைம்லயும் இதை பவுடர் ஃபார்மேட்ல கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கோ வீட்டுல உள்ள பெரியவங்க வயசானவங்க எல்லாத்துக்குமே உணவு வழியா கொடுத்தோம்னா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த பனங்கிழங்கு மாவுல இருந்து கிடைக்கும். வீடியோல நம்ம காமிச்சிக்கிறது எல்லாமே நம்ம ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையும் எப்படி தயார் பண்ணுறோம், நம்மளே சொந்தமா தயார் பண்றதை இதை காமிச்சிருக்கோம். ரீட்டைல் ஹோல்சேலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் 10 கிலோல இருந்து 3 டன் 4 டன் 5 டன் வரையுமே ஸ்டாக் நம்ம வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குற உங்களுக்கு வீட்டு யூஸ்க்காக இருந்தாலும் சரி, வியாபார தேவைக்காக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம எல்லா ரேட்டையும் பேசி கொடுத்துருவோம்.